வெள்ளைக்காரன் காலத்திற்கு முன்னையே மிகச்சிறந்த சிவிலைசேஷன் இந்த கள்ளன் வாழ்ந்திருக்கிறான். இன்னைக்கு எனக்கு என்னங்கடா நான் வந்து பாப்பா வா வான்னு கூப்பிடுவாங்க. இது என் நந்தனையா கல்யாண மாப்பிள்ள வா சும்மா மாப்பிள்ள இல்ல 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 இந்த உப்பு மேல கால வையணும். சடங்கே இருக்காது. உப்பு மேல கால வச்சு கிழக்க பாருவான். அந்த தாய்மா மாலையை போடாடே அது கலகலகலன்னு அடிப்போம். போட்டு மாலையை முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட்ல முடிச்சு. மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த சிவிலைசேஷன், இந்த பகுத்தறிவாதம் பெரியாருக்கு முன்னாலேயே இவருக்கு. அதான் அதே மாதிரி டைவோர்ஸ் பாப்பா என்ன அது பஞ்சாயத்துல 8 கிராமம் எல்லாம் ஒன்னா உட்காருவான். பெரிய மனுஷங்க நிறைய பிள்ளை பிடிக்கலங்கிறா. அவனு என்ன கேட்கறீங்க? அவனும் ஒரு மாதிரி மறிக்கிட்டே நிக்கிறான். கழுது வாத்தாப்பன் பேச்சுக்கிட்டு புரிஞ்சுறாங்கடா. அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு சரியா வரலங்க மனசு. சரி சரியா வரலன்னா விட்டுரு வா. அவர் திரும்ப எடுத்து போட்டு தண்ணியை குடிச்சு சிம்பிளா முடிச்சு. இந்த சிவிலைசேஷன், இந்த நாகரிகம் வேற எங்கேயுமே கிடையாது. வெரி சிம்பிள். வெள்ளக்காரனை காட்டும் நாகரிகமா வாழ்ந்தது ஒரு கம்யூனிட்டி இது. அதே மாதிரி ரோசக்காரங்க they claim the right. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் வீட்லயும் சண்டை போடுறாங்க, காது குத்து வீட்லயும் சண்டை போடுறாங்க, இளவு வீட்லயும் சண்டை போடுறாங்க. அவன் ஏன் சண்டை போடுறான்? he claims his rights. உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் உரிமை அரிச்சோறு போட்டா கூட அப்படி பாட்டு 3ஆம் விலைக்கு 2 அகப்ப போட்டிருக்க. இப்ப நாங்களாம் என்னவா இறப்பா மறந்து போச்சு. அசிங்கம் விட்டு இல்ல கூட்டத்தில் அசிங்கத்தை விட்டு அங்க போட்ட அதே மரியாதை இங்க கொடு. அதுதான் கிளைம் தி ரைட். அதனாலதான் இன்ன வரைக்கும் நீங்க யாருமே ஒற்றுமையா இருந்து ஜெயிக்க முடியல. அவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்கிற தாக்கம் இருக்கிறது. எவனையாவது ஒருவருடைய அடையாளப்படுத்திக் கொண்டு நடந்திருந்தால் தமிழகம் உங்கள் கையில். ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு தலைவர், ஜில்லாவுக்கு ஒரு தலைவர், தனித்தனியா இத்தனை தலைவர்கள் இருந்தால் எவனை பின்பற்றி சொல்லுவது? தெரியாத வித்தையில் என்ன கொஞ்சம் அருவா தூக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எல்லாம் ரொம்ப ரோசம் இருந்துச்சு. கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு ரோசம் கொஞ்சம் கம்மியா போச்சு. எதுவுமே இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பது வீரமாக இருந்தான். எல்லாருமே பயந்தாங்க. இவனுக்கு கொஞ்சம் பசியாறி போச்சு. 2 காது வாங்கி போட்டுச்சு, 2 செயினை வாங்கி போட்டுச்சு. இந்த வியாபாரம் பண்ணி அந்த கொஞ்சம் வசதி வந்துருச்சு. எதுக்கு அப்பா வம்புன்னு வீரத்தை கீழே விட்டாங்க. அந்த வீரம் வேண்டும் விவேகத்தோடு. அதுதான் வீரம் வேண்டும். வீரம் இல்லைனால் உனக்கு அடையாளமே இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமே உன்னுடைய வீரம். அதை தொலைச்சிருந்தா எப்படி? காசு வந்திருக்க தொலைச்சிட முடியுமா? வீரம் வேண்டும், விவேகம் வேண்டும். அதுதான் தேவை. வீரமோடு விவேகம் இருந்தால் மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்.